ஒரு நிமிடம் ஒரு புத்தகம். நான் உங்கள் PNS பாண்டியன். இப்போ நம்ம பார்க்க இருக்கிற புத்தகம் காந்தியார் சாந்தியடைய. இந்த நூலை எழுதியிருக்கிறவர் பா. திருமாவேலன். தமிழகத்தின் ஆகச்சிறந்த ஊடகவியலாளரான இவர் தற்போது கலைஞர் தொலைக்காட்சியில் தலைமை செய்தி ஆசிரியராக இருக்கிறார். நிறைய புத்தகங்கள் தமிழ் கூறும் நல்லுலகுக்கு இவரால் படைக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக சொன்னால் ஊழலுக்கு 9 வாசல், சுதேசி தேசம் சுரண்டப்பட்ட வரலாறு, பெரியோர்களே தாய்மார்களே, ஆதிக்க சாதிக்கு மட்டுமா அவர் பெரியார், காந்தி ராமசாமியும் பெரியார் ராமசாமியும், கோட்டையின் கதை போன்ற பல்வேறு நூல்களை ஆய்வுபூர்வமாக ஆதாரபூர்வமாக எழுதியிருப்பவர் ஊடகவியலாளர் திரு பா. திருமாவேலன் அவர்கள். அவர் காந்தியார் சாந்தி அடைய இந்த நூலினை படைத்திருக்கிறார். காந்தியார் இந்த சமூகத்தை எப்படி பார்த்தார், கிலாபத் இயக்கம் தொடங்கி அவருடைய இறக்கும் தருவாயில் வரை சமூக நல்லிணக்கத்தை எப்படி பேணி பாதுகாக்க எந்தெந்த வகையெல்லாம் அவர் போராடினார், இந்திய விடுதலை காலத்தில் நாடு பிரிவினைக்கு உள்ளான போது காந்தியாரின் நிலைப்பாடு எப்படி இருந்தது என்பதையெல்லாம் இந்த காந்தியார் சாந்தி அடைய என்ற அற்புதமான ஆய்வு நூலில் விளக்கியுள்ளார் திரு பா. திருமாவேலன் அவர்கள். இதே காந்தியார் சாந்தி அடைய என்ற பேர்ல 1950 காந்தியாருடைய மரணம் குறித்து பல்வேறு தகவல்களை திரட்டி காந்தியார் கடைசியாக இறக்கின்ற தருவாயில் ஏற்பட்டிருந்த பாதுகாப்பு குறைபாடுகளை எல்லாம் சுட்டிக்காட்டி AVP ஆசை தம்பி அவர்கள் ஒரு புத்தகம் எழுதினார். AVP ஆசை தம்பி அவர்கள் திராவிட இயக்கத்தின் தலைகர்த்தர்களில் ஒருவர். அவர் எழுதிய இதே காந்தியார் சாந்தி அடைய என்கின்ற ஒரு 14 பக்க ஒரு சிறு ஏட்டிற்காக அவருக்கு தண்டனை அளிக்கப்பட்டது. சாதாரண தண்டனை அல்ல, 3 மாத சிறை தண்டனை. சிறையில் அவருடைய தலை மொட்டையடிக்கப்பட்டது. அந்த புத்தகத்தை வெளியிட்ட பதிப்பாளருக்கும் சிறை தண்டனை அளிக்கப்பட்டது. அவருடைய தலையும் மொட்டையடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட கொடூரமான தண்டனைகள் காந்தியினுடைய இறக்கின்ற தருவாயில் நடந்தது என்ன என்பதை பற்றியே எழுதியமைக்காக நடந்தன. இந்த AVP ஆசை தம்பி அவர்கள் தான் பிற்காலத்தில் தென்னகத்தின் குரலாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்தில் தன்னுடைய குரலை ஓங்கி ஒலித்தவர். இந்த அற்புதமான ஆய்வு நூல் சமூக நல்லிணக்கத்தை பாதுகாக்க விருப்பப்படுபவர்கள் அனைவரும் படிக்க வேண்டிய முக்கியமான நூல். இந்த நூலினை மாற்று பதிப்பகம் சார்பில் பரிசல் செந்தில்நாதன் அவர்கள் வெளியிட்டுள்ளார்கள். நன்றி, வணக்கம்.